ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட், அதுவும் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறவங்க பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்ராட்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஃபியூச்சரில் ரொம்ப வேல்யூவாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதோட காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான காலேஜஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேராமெடிக்கலில் தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, இல்லை பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஓடிஏடி. ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க, அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியுது. பட் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். பட் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக தெரிய மாட்டேது அப்படின்னா இதுக்கான காலேஜஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 15 காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே சேம் தான். 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 3+1 3 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, ஒரு வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நுரையீரல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நுரையீரல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தனியாக ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுரையீரல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து அந்த பல்மனாலஜிஸ்ட்டை தான் வந்து காட்டுவாங்க. அந்த பல்மனாலஜிஸ்ட் கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓனா நம்ம வந்து இசிஜி சென்டர் வைக்கலாம், எக்கோ சென்டர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேடியாலஜி நிறைய பேர் ஓனா சென்டர் வைக்கலாம், ஸ்கேன் சென்டர் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி நீங்கள் ஓனா சென்டர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரோட பர்மிஷன் இல்லாமல் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சென்டர் அப்படி வச்சாலுமே கண்டிப்பாக அந்த சென்டரில் 24 hours ஒரு டாக்டரோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சென்டரை வந்து வைக்க முடியும். நிறைய பேர் வந்து நம்ம படித்து முடிச்சாலே வைக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது, அது அப்ரூவலே கிடையாது. நீங்கள் ஒரு டாக்டரோட ஹெல்ப் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஒரு சென்டரை வந்து வைக்க முடியும். இதே ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் அப்ராடுக்கு வந்து ஈஸியாக போகலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ராடில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்ராடில் ஆல்மோஸ்ட் படிக்கிறவங்க எல்லாமே வந்து டாக்டரேட் கேட்டகரி தான் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு நல்ல பொசிஷனில் அசிஸ்டன்ட் வேணும் அப்படிங்கிறக்காக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து வாண்டட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை ரெஸ்பிரேட்டரி முடிச்சிங்க அப்படின்னா அங்கே உள்ள பல்மனாலஜிஸ்ட்டு கூட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, ஐசியூலையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே நீங்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான படிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு இன்றைக்கி நுரையீரல் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே நம்ம பார்க்குறோம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்மனாலஜிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. ஸோ பல்மனாலஜிஸ்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பல்மனாலஜிஸ்ட்டு கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிறைய சேலரி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்ராடில் ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்துட்ருக்காங்க. பேராமெடிக்கல்லே அதிகமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுவரையும் அனலைஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்போவே தெரிஞ்சுக்கோங்க, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி படிச்சிங்கன்னா ஐசியூவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா அப்ராட் போகலாம். நான் வெறும் 4 இயர்ஸ் படிச்சுட்டு எனக்கு இங்கே இருக்க விருப்பம் கிடையாது, நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், எனக்கு வந்து ஓனாக கிளினிக்லாம் வைக்க விருப்பம் கிடையாது, பட் நான் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ராட் போகக்கூடிய கேண்டிடேட் தான் இருப்பீங்க. ஸோ அப்ராட் போகக்கூடியவங்க இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அப்ராட் போகலாம். இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி யாராவது படிக்கணுங்கிற இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.